அந்தந்த சந்நிதியில் தான் விளக்கு போடணுமா. மொத்தமாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அதில் போய் போடுங்கன்னா போட மாட்டாங்க. அந்தந்த சந்நிதியில் அந்த படிக்கட்டு இருக்குமா இல்லையா, சாமி சிவாச்சாரியார் அந்த படிக்கட்டு வழியாக தான் போவார். அவருக்கு போகிறதுக்கு பாதையே விடாமல் அந்த மொழிகி வச்சிடறாங்க. அதில் எல்லாம் விளக்க போட்டு சொன்னால் கேட்குறதே இல்லை. அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வைக்கிறோம், சாதாரண மானிடர்களான நாம குடியிருக்க வீட்டை எப்படி சுத்தமாக வைக்கிறோம், இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயத்தை அதை விட சுத்தமாக வைக்கணும். நாம் குடியிருக்க வீட்டையே சுத்தமாக வைக்கும்போது இறைவன் குடியிருக்கார் இல்லையா, அதை எவ்வளோ சுத்தமாக வைக்கணும். அதை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம். கேட்டால் விளக்கு போடுறேன், நீ விளக்கே போட வேணாம், அங்கே இருக்க ஒரு விளக்க மாற்ற எடுத்து அந்த ஒரு சன்னதியை கூட்டி விட்டாலே போதும். இது செய்தால் போதும். விளக்கு போடணுமா, ஒரு எண்ணெயை கொண்டு போய் சிவாச்சாரியார்ட்ட, ஐயா உள்ள சாமிக்கு ஒரு ஊற்றிருங்க, கருவறையில் எந்த சாமிக்கு விளக்கு போடணுமோ போட்டுக்கோங்க, முடிஞ்சது. நான் தான் போடுவேன், எல்லா சன்னதியும் பால்படுத்துவேன், அதை யார் சுத்தம் பண்ணுவா? நீ போட்டுட்டு போயிடுற, அதை சுத்தப்படுத்துறது யார்? அது யாருடைய கடமை? அதெல்லாம் யோசிக்கணும். பரிகாரம் கிடையாது, திருமுறைகளே பரிகாரம். அதான் அடிக்கடி அடியேன்னு சொல்லுவேன், திருமுறையினால் பெற முடியாததை வேறு எந்த முறையினாலும் பெற முடியாது. நீ போய் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. சாமிக்கிட்ட போய் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, தினசரி ஒரு 5 நிமிடம் சொல்லு, உன்னுடைய துன்பமெல்லாம் தீரும். சாமி பார்ப்பார், துன்பத்தை நொடியில் நீக்குவார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை, கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை, ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரியும் சிட்டாய சிற்றற்கே சென்றுதாய் கூத்துமை. சட்டம் நினைக்க, ஒரு நிமிடம் நினச்ச அந்த பதியத்தை பாடு, சாமி உடனே இறங்கி வந்து அருள் செய்வார். அதை விட்டுட்டு திருக்கோயிலை பால்படுத்துறது, நாங்கள் ஏன்னா கண்ணால் தினமும் பார்க்குறோம், சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. விளக்கு போடுறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, கொடிமரத்தண்டை, அதில் போய் எல்லாரும் விளக்கு போடலாம். சாமி கருவறை, அதுக்கு பக்கத்தில் கொடிமரம், அதுக்கு பக்கத்தில் விளக்கு கோயில், அங்கே போட்டு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சி